ஜனநாயகனுக்கும் நீங்க பண்றீங்க, எவ்வளவு பண்றீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பா வந்து அது இப்ப தெரியாது. இன்னும் ஒரு 3-4 மாசத்துல வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அது தெரியாது. இன்னும் அதிகமா தான் ஆகும். ஐப்பு வந்து எப்பயுமே குறையாது. எப்ப சும்மா சொல்றாரு அவர் வந்து இல்ல நான் வந்து அண்ணன் தம்பின்ற மாதிரி அதெல்லாம் வந்து வெளியே தான். ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து நிறைய பாலிடிக்ஸ் போயிட்டு தான் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அது ஓப்பனாவே தெரியுது என்ன இதுன்றது. ஏன்னா இங்க நடக்க அடுத்த செகண்டே வந்து வேற ஒரு இதெல்லாம் ஆட்லாம் வருது. அதுல வந்து என்னென்ன மாதிரி பண்றாருன்றது எல்லாருக்குமே தெரியுது. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அவர் வந்து தேவையில்லாம வந்து அவருடைய இமேஜை வந்து அவரே இது நிற்கிறாரு. ஏன்னா சினிமால வந்து எவ்வளவு பெரிய உச்சம் தொட்டவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு இன்னும் தெரியல. இது வந்து பாலிடிக்ஸ்ல வந்து உள்ள வந்துட்டாருன்னா எப்படி எங்க வச்சு அடிப்பாங்கன்னு தெரியாது. வடிவேலு வந்து ஒரு ஒரு டைம்ல எவ்வளவு உச்சத்துல இருந்தாரு. எப்போ ஒரு விஜயகாந்தை பத்தி பேச ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே அவருடைய கதை முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி இப்போ வந்து சிஎஸ்கே பாவம் எஸ்கே வர மாட்டிக்கிட்டாரு. அவருடைய நிலைமை ஒன்றும் தெரியல. ஏன்னா ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன வேணாலும் மாறலாம். இந்த இருக்கிற 3-4 மாசத்துல வந்து அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபீல்டில் இருக்கிறவங்க, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க அரசியல் வேணாம். ஏன்னா உங்களுடைய ஃபீல்டு வந்து அதுன்னு முடிவாயிடுச்சுன்னா நீங்கள் பாட்டு சினி ஃபீல்டு மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் வந்து எந்த இதுக்கு வந்து சப்போர்ட்டோ அகேன்ஸ்டோ பண்ண வேணாம். அதுதான் நான் வந்து மெயினாக சொல்றது. நிறைய இது வந்து என்னன்னா அஜித்ல கூட பாருங்க, எவ்வளோ இது வந்தாலும் சரி அவர் பாட்டுன்னு அவரோட இக்னோர் பண்ணிட்டு அவருடைய வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்ன வரைக்கும் அவர் அஜித் வந்து அவருடைய ரசிகர் மன்றத்தை கலைச்சா கூட இன்ன வரைக்கும் ஏன் இது இருக்காருன்னா அவர் எந்த ஒரு இதுலயும் வந்து அவர் இன்வால்வ் ஆக மாட்டாரு. பொலிட்டிக்ஸா அவர் இல்லை எனக்கு வேணாம் விட்டுருங்க, நான் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, அதே மாதிரி வந்து அவருடைய ஆடியன்ஸே அதான் சொல்றாரு, வரீங்களா வந்து என் படத்தை பாருங்க, நான் பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அதை பத்தி நீங்க எதுவும் எனக்கு வந்து கடவுளே அஜித்தே இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அவரே சொல்றாரு. அதே மாதிரி தான் விஜய் என்னன்னா ஒரு படி மேல. ஓகே, நமக்காக நின்னாங்க, இதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்களுக்காக நிக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற வந்து பொலிட்டிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து சம்பாதிக்கலாம், எவ்வளவு வந்து கொள்ளடிக்கலாம், இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து ஓகே, இதுக்கப்புறம் அவருக்கு என்ன எல்லா இது கிடைச்சிச்சு, காசு பணம் புகழ் எல்லாமே இருக்கு. அடுத்து என்னன்னா மக்களுக்காக ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக வராரு. ஸோ கடைசி படம் அப்ப இதுக்கு முன்னாடி வந்து எல்லா படத்துக்கும் வந்து கூட வந்து ஒரு படம் ரிலீஸ் தலை படம் வந்தாலும் தளபதி படம் வரும். அதுல வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. பிளஸ் வந்து சின்ன சின்ன பசங்க படங்களும் வரும். ஏன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல படமும் இல்லை. எல்லாமே வந்து சின்ன சின்ன படங்கள் தான் வந்து தேட்டர் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ பொங்கல் என்னப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து பார்க்க வருவாங்க. அந்த ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லா லீவு. ஸோ தலைவருடைய கடைசி படம். ஸோ அதனால வந்து அவரை வந்து ஃப்ரீயா விட்டு அவருக்கு வந்து நம்ம கொடுக்குற ட்ரிபியூட் எதுனா அவரை சோலா நின்று எவ்வளவு இதுன்றாரோ ஒரு என்ன சொல்றது, கடைசியா ஒரு படம் பண்ணிட்டு போறாருன்னா அது வந்து நல்லா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ணணுன்றாரு. நான் பகவான் அது உடல்னாலும் வந்து என்னைக்கு அந்த தேட்டர்ல வந்துதான் ஆகணும். அதாவது எப்படி தெரியுமா, நான் ஒரே ஒரு இஷ்யூ அது இருக்கு, பொங்கலுக்கு ஒரு கலர் இருக்குது, அது ஒன்றும் ஓகே. ரெண்டாவது என்னன்னா இதே மாதிரி தான் வந்து விஸ்வரூபத்துக்கு வந்து ஒரு இது நடந்தது, இஷ்யூ நடந்தது. அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்தது. ஆனால் இவங்க தான் வந்து கூஸ் பம்பை ஏற்றி விட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அது நார்மலாக விட்டுருந்தா கூட சாதாரணமாக போயிருக்கும். ஸோ அதே மாதிரி இது பண்றாங்க. இது எவ்வளவு, அதாவது ஒரு பலூன் வந்து நீங்க எவ்வளவு தண்ணியில் அழுத்துறீங்களோ அது அதை விட இன்னும் மேலே எழுந்து வந்து உங்களுக்கு வந்து இதுவாகும். அதே மாதிரி தான் ஜனநாயகனுக்கும் நீங்க பண்றீங்க, எவ்வளவு பண்றீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பா வந்து அது இப்ப தெரியாது. இன்னும் ஒரு 3-4 மாசத்துல வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அது தெரியாது. எல்லாரும் தான், எல்லாரும் யாருன்னு ஒருத்தர் நம்ம வந்து சொல்ல முடியாது. இல்ல இதுல வந்து அதான் சொல்றேன், ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து எல்லாருமே, அதாவது ஒருத்தனை பிடிக்கலன்னா அதாவது விரோதி கூட நண்பராயிடுவாங்க. அந்த மாதிரிதான் இது. இப்ப நான் ஒரு புதுசா வரேன். நானு இப்போ வந்து நீங்க ஒரு 4-5 ஊடக நண்பர்கள் இருக்கீங்க. இப்ப நான் புதுசா வரும்போது நீங்க என்ன நினைப்பீங்கன்னா நீங்க எல்லாம் தனித்தனியா இருப்பீங்க. நான் ஒருத்தர் புதுசா வந்தாலும் நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருவீங்க, என்னை மட்டும் தனியா வந்து அடிப்பீங்க. இப்ப அதே மாதிரிதான் வந்து இது வந்து ஒருத்தர் வந்து தனி குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. இதுல வந்து எல்லாருமே இருக்காங்க, எதிர்கட்சி இருக்காங்க, ஆளுங்கட்சி இருக்காங்க, சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாமே இருக்குது. மத்த ஸ்டேட்ல இல்ல. பகவந்த் கேசரி நான் தெலுங்கு படம் நான் பார்த்துட்டேன், நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் நான். ஓகேங்களா, அதுல இதை விட வைலன்ஸ் எல்லாம் நான் பயங்கரமா இருக்கு. வைலன்ஸ் இல்லாம கிடையாது, எல்லாமே எல்லா பஞ்சு டைலாக்கும் அதுலயே இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அவர் பாட்டுன்னு யச்சுவினோத் வந்து என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பட் இதுல பார்த்தா நிறைய இது பாலிடிக்ஸ் வந்து எல்லா படத்தையும் இப்ப என் பராசத்துல பாலிடிக்ஸே கிடையாதா, எல்லாமே இருக்கு. அந்த சுச்சுவேஷன் நடந்ததை அவங்க சொல்றாங்க. இப்ப இருக்கிற யதார்த்தத்தை வந்து நம்ம சொல்றாங்க, அதை வந்து இவங்க சொல்லக்கூடாதுன்றாங்க.
அது இன்னும் வரைக்கும் தெரியல, நாளைக்கு தான் தெரியும். அது நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நாளைக்கு அது அவங்க எங்க பேசினா என்ன. அரசியல் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் எதுக்கு அரசியல் பண்ணோம்? அவரு மௌனமாவே இருக்காரு. இது அவர் சைட்ல இருந்து எந்த ஒரு தரப்பு பார்ப்பதும் அவர் புரியல. அதாவது வந்து ஒரு சிலதுக்கு ஒரு சில எல்லாமே டிஎம்கே தாக்கி பேசியிருக்காரு. இதை வச்சு ஒரு அரசியல் போதும் அவரு அப்பயே சொல்லிட்டார்ல, நம்மளுடைய அரசியல் வந்து யாரையும் வந்து எதிர்த்து பேசணும், அது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. விஜயகாந்த் வந்து மேஜரா ஒரு இதுவானதுக்கான என்னன்னா, கேட்கறவங்க எல்லாருக்குமே வந்து அவர் வந்து கவுண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால வந்து அவர் என்ன பண்ணா, ஒரு ட்ரோலாவே மாத்திட்டாங்க. அவர் ஏதாவது சின்னதா ஒரு வார்த்தை ஒரு இதுனா கூட சரி, அது ஒரு ட்ரோலா மாத்தி அவரை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அது பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து விஜய் வந்து என்ன பண்றாருன்னா, ஓகே அமைதியா இருப்போம், அதாவது கத்துறவங்க கத்திக்கிட்டே இருக்கட்டும், நம்ம பாட்டு நம்ம இது பார்ப்போம். எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆக தான் போகுது, ரிலீஸ் ஆகாம விட போகுது. என்ன இன்னும் அதிகமா தான் ஆகும் ஹைப். ஹைப் வந்து எப்பயுமே குறையாது. எப்ப தெரியுமா ஹைப் பண்ணீங்க, நார்மலா விட்டு இருந்தீங்கன்னா ஹைப் அந்த அளவுக்கு இருக்காது. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையோ ஓகே ஒரு கமெண்ட் சொல்லி போயிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன தெரியுமா ஆகும், பார்க்காதவங்களும் அந்த படத்துல என்ன இருக்கு, எப்படி நம்ம வந்து அதை வந்து இதெல்லாம் எதனால வந்து அதை வந்து இருக்காங்கன்னா அதுவே ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும். சோ இவங்க வந்து இருக்கிறக்கா எதே புரியல. ஓடிடில போய் ஆல்ரெடி பாத்துட்டாங்க. எந்த அதாவது நான் சொல்றேன், அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் தான் வந்து ரீமேக், செகண்ட் ஹாப் கிடையாது. நான் வந்து எச் வினோத் படம் வந்து நிறைய நான் பார்த்திருக்கேன். நேர்கொண்டை பார்வை பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் வந்து வெறும் சைலண்டா ஒரு இது பண்ணிருப்பாரு அந்த இதுல, நோ மீன்ஸ் நோன்ற ஒரு இது ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு அவர் வந்து ஒரு பொலைட்டா பண்ணிருப்பாரு. இதே வந்து பாத்தீங்கன்னா இவரு எச் வினோத் எடுத்தது பாத்தீங்கன்னா அஜித் வச்சு எடுக்கும் போது என்ன பண்றாருன்னா ஆக்ஷன் இது மூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு அதெல்லாம். ஆனா கடைசி கிளைமேக்ஸ்னா ஒண்ணுதான், பட் அதில் வந்து 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொண்டு வந்தது. அதே போல வந்து சதுரங்க வேட்டைகளையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் வந்து பார்த்தா எல்லாம் ஏமாத்துற மாதிரி இருக்கும், நல்லா இதுவாக இருக்கும். செகண்ட் ஹாப் பார்த்தா அப்படியே ஒரு எமோஷனலான ஒரு இது கொண்டு வந்திருப்பாரு. அதே போல வந்து ஒரு நம்ம சிந்திக்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் படம் தான் அந்த இருக்கும், மேபி 1 hour இது இருக்கும். எங்க ரீமேக் படம் எவ்வளோ படம் வந்து இங்கே வந்து நமக்கு கிட்டா இல்லையா, இல்லை நம்ம இல்ல ரீமேக்ன்றது இப்ப என்னன்னா இவங்க தெலுங்கு ரீமேக் சொல்றாங்க. ஏன்னா தெலுங்கு நீங்க வந்து சம்திங் ரிலீஸ் ஆச்சு, ஏன் ஓடலையா? சந்தோஷ் சுப்ரமணியம் ரிலீஸ் ஆச்சு, ஏன் ஓடலையா? அவங்களுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரு அவருடைய பாலையாவோட இது வேற, அவருடைய சீக்வன்ஸ் வேற, அவருடைய பஞ்ச் டயலாக் வேற, தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அது அவருடைய மாடுலேஷனே வேற. என்னதான் நீங்க வந்து நானே நிறைய வாட்டி யோசிச்சு பார்ப்பேன். ஸோ இந்த படத்தை வந்து இவங்க பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? ஏன் இவரு இது ஒரு மாதிரி பண்ண நார்மல், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்ரம் மாதிரியோ இல்லை கமலஹாசன் மாதிரியோ வந்து ஒரு இது மாதிரி வெரைட்டி ரோல்லாம் பண்ண மாட்டாரு. அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அந்த இதில் வந்து என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஏன் போக்கிரி படம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரஜினி படத்தை வந்து ஒரு ரீமேக் படம் மாதிரி தான் இருக்கும். பாட்ஷா இது சாரி ரஜினி வந்து ஒரு படத்தில் வந்து போலீஸாக இருப்பாரு, ஆனால் அது யாருக்குமே தெரியாது. கடைசி கிளைமேக்ஸில் தான் வந்து வருவார். அதே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போக்கிரி. அது தெரிஞ்சதானே விஜய் பயமுத்தானே இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அவர் வந்து அசர்ற மாதிரி கிடையாது. அவர் என்ன வேலை முடிஞ்சிச்சா, எப்படி இருந்தாலும் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, என்ன 2 நாள் 3 நாள் தள்ளி போனாலும் போகலாம், பட் பொங்கலுக்கு இன்னும் 1 வாரம் நமக்கு டைம் இருக்கு. அதுதான் என்னன்னா இப்போ ஒரு அரசியல் வந்துட்டாரு. ஓகே, இது முன்னாடி வந்து அவரோட இது வந்து ஒன்லி மூவி மட்டும்தான். ஸோ அதனால வந்து அதில் இருந்தாரு. இப்போ அரசியல் வந்தனால என்ன ஆகுதுன்னா அவர் வந்து சரி ஓகே நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை விட்டா கூட அது வந்து வேற மாதிரி. இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை சார், அவர் போராட்டம்னு ஒன்று சொல்லிட்டானுங்களே, இப்போ கூட சரி 5 நிமிஷத்துல மொத்த இதுவும் இதுவாக பண்ணலாம். அவர் அது பண்ணல, அதனாலதான் அமைதியா இருக்கேன். ஏன் இப்போ ஒரு வார்த்தை சொன்னா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? அவர் ஒரே ஒரு வார்த்தைக்கு எனக்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லா பிரச்சனையும் வரும். அதனாலதான் அவர் வந்து அமைதியா இருக்காரு. ஒரு சில விஷயத்துக்கு வந்து அமைதியா இருக்கிறது தான் நல்லது. ஏதாவது ஒண்ணு இப்போ பேசினா கூட அது வேற மாதிரி தண்ணி, அது வேற மாதிரி போகக்கூடாதுதான். ஏன்னா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எப்படி வந்து விஜய் வந்து அட்டாக் பண்ணலாம், அவரை வந்து எப்படி வந்து நம்ம மடக்கலாம், ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பழைய விஷயத்தெல்லாம் நோண்டுறாங்க. ஸோ அது இல்லாமல் இருக்கத்தான் நல்லது. ஓகே, ரைட், தேங்க்யூ.